அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். Acts chapter 21 verse 14. அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். And since he would not be persuaded, we ceased and said, let the will of the Lord be done. Let the will of the Lord be done. இதுதான் ஆண்டவர் என் கூட பேசினார். இந்த வசனத்தை தான் நீ பேச வேண்டும் என்று சொல். அவன் சம்மதியாதபடினாலே, ESV versionல பாத்தீங்கன்னா, and since he would not be persuaded, to be ceased. சீஸ் ஆயிட்டாங்களாம். அப்படியே எவ்வளோ சொல்லி பார்த்தோம், பவுல் கேட்கல. and they ceased. ceasedனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. சொல்லுவாங்க அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அப்படியே அமைதியாயிட்டு, let the will of the Lord be done. இதுதான் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரோட பேசுறாரு. அப்போஸ்தலர் 21:10-14 வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். இப்ப புரிஞ்சிருச்சா? Very, very, very important subject. Very important subject. இதை நான் பல டைமென்ஷன்ல மெசேஜ் கொண்டு போகலாம். எவ்ரி சிங்கிள் வேர்டு இங்க இந்த வேர்சஸ்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வேர்ஸையும் ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ண முடியும். அவ்வளோ ஆழமா இருக்கு அந்த சப்ஜெக்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஃபெலோ மினிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸா மினிஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்கள். இன்னொரு சைட்ல ப்ராஃபட் அகபஸ், அகபு என்னும் தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு கர்த்தருடைய சித்தத்தை சொல்றார். கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை அறிவிக்கிறார். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஆனா அங்க கூட இருக்கிற அவருடைய நண்பர்கள், அப்படித்தானே, அவர் கூட இருக்கிற fellow ministers and his fellow men, when they heard these things, they stopped him. இதை கேட்கும்போது பவுல் எருசலேமுக்கு போகணும்னு பிரயாசம் எடுக்கிறார். He was determined to go to Jerusalem. ஆனா அந்த ப்ராஃபட் அகபஸ் வந்து கர்த்தருடைய வேர்ட சொல்றார். இந்த கச்சையை உடைய மனுஷன் இப்படியாக எருசலேமில் அடிக்கப்பட போகிறார், இப்படியாக அவர் கட்டப்பட போகிறார். எப்படி கட்டப்பட போகிறார், எப்படி அடிக்கப்பட போறார்ன்றதுக்கு ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறார். அப்போ கூட இருந்தவங்க எல்லாமே அவரை ஸ்டாப் பண்றாங்க. ஏன் பவுலை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார்? ஏன் அவரை கர்த்தர் 3ஆம் வானம் வரைக்கும் இந்த பூமியில இருக்கும் போது எடுத்துக்கொண்டார்? இன்னும் பல ஆழமான ரகசியங்களை எழுத கிருபை கொடுத்தார்னா, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். கூட இருக்கவங்க எல்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கிறவங்க, ஐயோ இது செஞ்சா என் வாழ்க்கையில
பவுலே இல்லாம போயிடுவார், அல்லது நல்ல ஒரு பிசினஸ் இல்லாம போயிடும், நல்ல ஒரு வேலை இல்லாம போயிடும், நமக்கு வர்ற வருமானம் இல்லாம போயிடும், நமக்கு வர வேண்டிய ஓப்பனிங்ஸ் டோர்ஸ் இல்லாம போயிடும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வராம போயிடும், ஊழியம் இல்லாம போயிடும். When the prophetic Rhema word of God came through prophet Agabus, Paul immediately listened to the voice of God. He obeyed the voice of God. எவ்வளோ ஸ்ட்ராங்கானா, ஆண்டவர் ஏற்கனவே பவுலுக்கு அதை தெளிவா சொல்லியிருப்பார். பவுலே, நீ எருசலேமுக்கு போகணும், இப்படிலாம் உனக்கு சம்பவிக்கும். நமக்கு ஏற்கனவே ஆவியில தெரியும் இது இப்படிதான் நடக்கும், இந்த டைம் இங்க முடிஞ்சிருச்சு, இந்த காரியம் இப்படிதான் ஸ்ட்ரக் ஆகி கடைசியில் நிற்கும், இப்படிதான் இந்த கை மீறி எனக்கு போகும், நம்ம ஆவியில் அது தெரியும். அங்கதான் வந்து கர்த்தருடைய வார்த்தை ஸ்ட்ரைக் ஆகும், அங்கதான் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும். இட் வாஸ் அ கன்ஃபர்மேஷன் ஃபார் பால் தி அப்போஸ்டல். கர்த்தர் வந்து தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுறார். கூட இருக்கிறவங்கலாம் ஒரு வார்ன் பண்றாங்க, போனீர்னா you will be imprisoned, you will be put to suffer. பயங்கரமான சஃபரிங் குள்ள போக வேண்டியது, உங்களை எடுத்துட்டு போய் அடைச்சி சிறைச்சாலையும் வைக்கக்கூடும். Despite warnings of suffering and imprisonment, பாலுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா a life of total surrender to the voice of God, to the Almighty God. His friends pleaded him not to go. Friends ன்னு சொல்றத விட family members, friends, close circles, ministry partners, ministry like a fellow man, எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்க எல்லாருமே. பவுலுடைய firm decision. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார். தெளிவா நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நாமத்தில் ஆவியில நிறைஞ்சு அவருடைய வார்த்தையை பேசும்போது அக்கினி நிறைந்ததா இருக்கும். It will have the power of creation. அது உருவாக்குற சக்தியை பெற்றிருக்கும். அது வரைக்கும் இல்லாமலே இருந்தா கூட அந்த இடத்துல சீட்டு உருவாகும், அந்த இடத்துல புது அமெண்ட்மெண்ட்ஸ் உருவாகும், புது வாசல்கள் உருவாகும், புது உறுப்புகள் உருவாகும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். இப்பொழுது வலையை போடு, இப்பொழுது வலையை போடு. முழுதும் இந்த ஏரியா ஃபுல்லா நான் ட்ரை பண்ணிட்டேன். ஏசுவாமி சொன்னார், இப்பொழுது போடு. நீங்க நினைக்கிறீங்களா பல மைல் தூரத்துல இருந்து விஷயம் வேக வேகமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி குயிக்கா டிராவல் பண்ணி டப்புன்னு வந்து குதிச்சிச்சுன்னு சொல்லி? I believe the creator of heavens and earth, மீன்கள் உண்டாக கடவுது என்றார். என்ன செஞ்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இந்த இடத்துல மீன் வலைய போடுன்னு சொன்ன மாத்திர இந்த இடத்துல மீன்கள் பெருக்கெடுத்து உண்டாயிருக்கும். The creative power of his words. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை to create. 5 அப்போ 2 மீனை எந்தெந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு எடுத்துட்டு வந்திருப்பார், எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் அது பறந்து வந்திருக்கும். வரல தானே? அந்த இடத்துல மல்டிப்ளை ஆச்சு தானே, புதுசா கிரியேட் ஆச்சு தானே. அப்ப அங்க மீன் கிரியேட் ஆகாம இருந்திருக்குமா? இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டீங்க தானே? கர்த்தர்
உடைய வார்த்தை வரும்பொழுது அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். When they realized that Paul won't be dissuaded, they surrendered to God's will. Actually, they surrendered to him. ஏன்னா பால் த அப்போஸ்தல் கம்ப்ளீட் டோட்டல் சரண்டர் எப்பவுமே ஆண்டவருக்கு சமூகத்தில். His life is a life of total surrender. ஸோ இவங்க எல்லாம் அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஆப்போசிட் சைடில் நின்று அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. ஆப்போசிட் சைடில் நின்று அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. But at last, the word of the Lord came. They all surrendered to the will of God. And they said, let the will of the Lord be done. Let the will of the Lord be done. இதுதான் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விதத்தில் பேசுறார். கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்றிருந்தேன். May the Lord's will be done. ஒவ்வொரு வெர்ஷன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க அப்படிதான் செய்ய போறீங்க ஒவ்வொருத்தரும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னென்னவோ ஜெபிச்சு பார்த்துட்டேன், என்னென்னவோ யோசிச்சு பார்த்துட்டேன். அட்லாஸ்ட் எதுவுமே சம்மதியாதபடினால் நான் முழுவதுமாய் சரண்டர் பண்றேன். என்ன சரண்டர் பண்ண போறீங்க? Let the will of the Lord be done. Let the will of the Lord be done. நம்ம தான் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். This particular passage teaches us how we should surrender to the will of God. நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும்போது there will be difficult times of trials and frustrations. Even in difficult times நம்ம எப்படி ஆண்டவருடைய வில்லுக்கு நம்மளை சரண்டர். So God's will or the will of God பத்தி நான் பேச போறேன். சில பாயிண்ட்ஸ் மட்டும் பேசி நான் முடிக்கிறேன். Firstly, Isaiah chapter 55 verse 8 and 9. வாசிக்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. God's will is often different from our desires. First point அதுதான். தேவனுடைய சித்தம் நம்முடைய விருப்பத்துக்கு மோஸ்ட்லி எதிரானது தான். God's will is often different from our desires. சிலருக்கு மட்டும்தான் நம்ம முழுசுமா ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல் அவருடைய சித்தம் அமைகிறது. Mostly it will be different from our desires. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய காரியங்களை, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை, அவருடைய வசனங்களை, அவருடைய நடத்துதல்களை புரிய வேண்டிய பிரகாரம், அறிய வேண்டிய பிரகாரம், கற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சஸும் பார்த்தீங்கன்னா
ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸை குறை சொல்லுவான். இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸை குறை சொல்லுவான். ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் தாய் சபை, நாங்கள் உலகம் உண்டாகும் முன்னே தேவனால் அஸ்திபாரம் போடப்பட்டோம். Before the foundations of the world we were formed. ஆண்டவர் வாயில கிறிஸ்டியன் அப்படின்னு வந்ததே எங்க மூலமா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எந்த சர்ச்சுனா, ஆண்டவர் சவுக்கு எடுத்தார்ல, ஒரு நாளைக்கு சர்ச்சுக்குள்ள போனார், எல்லாரும் அங்க வந்து இட்லி குருமா, சோளாபூரி, பவண்டோ, கிரில்டு சிக்கன், சுண்டல் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் போய் சவுக்கு எடுத்து எல்லா கடையும் அடிச்சு நொறுக்கி, அந்த இடத்துல வச்சிருந்த கேம்ஸு, அங்கே இருந்த பொருட்கள், அந்த டம்பா, அந்த சில்லற காசு எல்லாத்தையும் ஒரே டம்மாலும் தள்ளி கீழே விட்டு, ட்ரெஷரி கிட்ட போய் ட்ரெஷரையும் கீழே தள்ளிட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு ஒரு கூட்ட ஜனத்தை வெளியே கூட்டிட்டு வந்தாரு. வந்து தனியா எங்களை இண்டிபெண்டன்ட் சர்ச் ஆரம்பிக்க சொன்னாரு. நாங்க தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா, இந்த நாட்களில் பைபிள் ஒரு வசனம் அதிகமா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நேற்று நைட்ல இருந்து ஆவியானவர் அந்த வசனத்தை எனக்கு காமிச்சிட்டே இருந்த, அப்படின்னால நான் நீங்க அப்படி பேசுறேன். They have a form of godliness but denying its power. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய மகத்துவத்தை, வல்லமையை, மகிமையை ஏற்றுக்கொள்ளாமல் பார்க்கிறீர்கள். Having a form of godliness. As a prophet of God, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு சபைகளை குறித்து பெரிய பில்டிங்காக கட்டியிருக்கலாம், பாபேல் கோபுரம் அளவுக்கு உயர கட்டலாம், கடற்கரை மணல் அளவுக்கு பெரிய பெரிய அப்படியே விரிவாக கட்டலாம். ஆண்டவர் என்ன சொல்றன்னா, you have the form of godliness but you are denying my power. ப்ராஃபஸியை நம்ப மாட்டேன், கர்த்தருடைய எண்ட் டைம்கான ரிவைவல் அனாயிண்டிங் ஆஃப் ஃபயரை நம்ப மாட்டான், ரெவலேஷன்ஸை நம்ப மாட்டான், எண்ட் டைம்ல கர்த்தர் கொடுக்கிற டிவைன் விசிட்டேஷன்ஸை நம்ப மாட்டான், எண்ட் டைம்ஸ்ல வரப்போற மகிமையை, the powers of the age to come. எண்ட் டைம்ல ரிவைவல் வரும் இல்லையா, the powers of the age to come, அதுதான் எண்ட் டைம்ல வரப்போற ரிவைவல். எண்ட் டைம்ல வரப்போற ரிவைவல்னா என்னன்னா, both the former glory and the latter glory will come together. முன்மாறி, முன்னே பேர்ந்த முன்மாறி, இந்த நாட்கள்ல பெய்கிற பின்மாறி, எண்ட் டைம்ல வரப்போற the powers of the age to comeல நடக்க போற காரியத்துல both the former rain and the latter rain will pour down from heaven. இந்த ரெண்டு மழையும் சேர்ந்து பெய்யும் போது மகிமையான எழுப்புதல் உண்டாகும். அதுதான் ராப்சருக்கு முன்னால நடப்போற காரியம், ஆன்டி கிரைஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி நடக்க போற காரியம். Oh, the former glory and the latter glory mighty-ஆ போறோம். அப்போ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அவருடைய பவரை டினை பண்றவங்க மூலமா ஆண்டவர் செய்ய மாட்டார். நாங்கெல்லாம் ஆதி காலத்துல ஃபவுண்டேஷன் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து நாங்க தான் இருக்கோம்னு சொல்ற ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் எல்லாம் ஆண்டவர் எடுத்து உண்மையாய் அவரை தேடுகிற, அவங்க ட்ரெடிஷனல் சர்ச்சில் இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இருந்தாலும் சரி,
தனிப்பட்ட நபர்களாய் ஆண்டவரை பல இடங்கள்ல இருந்து சீக்ரெட் பிலீவர்ஸா தேடினாங்க. உண்மையாய் அவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ற, தேடுகிற பிள்ளைகள் மூலமாய் பலத்த ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், முன்மாரியும் பின்மாரியும் சேர்த்து அனுப்பும்போது அது ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் இறங்கும். When the rain of the Lord hits the earth, hits the nations. அது எப்படி நோவா காலத்தில் வானத்தின் மதகுகள் திறந்தது போல அது பூமி எங்கும் பெய்யும். சைனால இருக்கவன் அங்கிருந்தான் எழுப்புதல் வரணும்னு நினைப்பான். எருசலேம்ல இருக்கவன் இங்கதான்ப்பா இயேசுநாதரே வந்தார், அவர் அடக்கம் பண்ணது இங்கதான், முதல்ல அவர் உயிரோடு எழுந்தார்னு சொல்லுவான். முன்மாரியும் பின்மாரியும் தேவன் பூமி எங்கும் ஒரே நேரத்தில் அனுப்புவாராம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லா இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் இருந்து எழுப்புது. தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. அவர் இங்கு எழுப்புதலை கொடுக்கிறார், அங்கு எழுப்புதலை கொடுக்கிறார் என்று அல்ல. அது முன்ன காலத்தில் நடந்துச்சு. இந்த இடத்துல எழுப்புதல் வந்துச்சு, இங்கிலாந்துல வந்துச்சு, ஐயோ அந்த ஆஸ்திரேலியால வந்துச்சு. இப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட இந்தந்த ஊழியக்காரங்க வாழ்ந்த நாட்கள்ல நடந்துச்சு. ஆப்பிரிக்கால வந்துச்சு. கடைசியில வரப்போற எழுப்புதல் பூமி எங்கும் ஒரே நேரத்தில் அது இறங்கும். அந்த மழை தேவனுடைய பவரை வெளிப்படுத்துகிற மழையா இருக்கும். அந்த நாட்களை காண தேவதூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். God's will is often different from our desires. பவுலும் சரி, அவரோடு இருக்கிற மக்களும் நல்ல ஊழியம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நல்ல இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. பவுலே மதிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்ப நீ எருசலேமுக்கு போகணுமா, அப்பதான் அவங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க, பவுல் கண்டிப்பா நான் போவேன், டெஸ்பரேட்டா இருக்கா. அந்த நேரத்திலேயே ஒரு தீர்க்கதரிசி வரணும். வந்து கன்ஃபர்மேஷன் வேற பாலுக்கு. பால் you have to go to Jerusalem. எப்படிப்பட்ட ப்ராஃபட்டிக் வேர்ட் பாருங்க. இந்த கச்சையை உடையவனை இவ்வனமாக கட்டுவார்கள், இவ்வனமாக கொண்டு போவார்கள். இப்ப பவுல் போகாது இருந்தா அது நிறைவேறாம தானே இருந்திருக்கும். அது நிறைவேறும் தானே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப. நம்மளா தானே சொல்லுவோம், ஒரு தீர்க்கதரிசிக்கு மூலமா நமக்கு வார்த்தை வந்திருக்கு. ப்ராஃபட்டிக் ரெவலேஷன் மூலமா ஆண்டவர் இவ்வளோ தெளிவா கன்ஃபார்ம் பண்றார். நாங்களும் சொல்றோம். ஸ்பிரிச்சுவல் திமிரு அதிகமாயிடுச்சு. ப்ராஃபட் வந்து கன்ஃபார்ம் பண்றார், கைய கால கட்டி போடுவாங்கன்னு சொல்லி. இவங்க ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை. பவுல் சொல்றார், நான் கட்டப்படுவதுக்கு மாத்திரம் அல்ல, அடிக்கப்படுறதுக்கு மாத்திரம் அல்ல, மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் will of God. Sometimes God's will lead you to challenges, but challenges for a greater purpose. அந்த சேலஞ்சஸ் இல்லைன்னா பவுல் இந்த அளவுக்கு ஆண்டவரோட மகிமையா பயன்படுத்திக்க முடியாது. We should submit to the will of God, trusting God, even when His plans differs from ours. Even when His plans differs from us, submitting to the will of God. So இன்னைக்கு God's will பத்தி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். இந்த மெசேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு கூட அது தெரியாம இருக்கு. தரிசனங்களை ஆண்டவர் காமிக்கிறார் தான், பார்வோன் கூட தான் காமிப்பார். ட்ரீம்ஸ் என்பது சவுலுக்கும் வரும், பார்வோனுக்கும் வரும், நேபுகாத் நேச்சாருக்கும் வரும், யாருக்கு வேணா வரும். ஸோ ட்ரீம்ஸ் நான் பார்க்கறேன்றதுக்காக நம்ம பெரிய எலியா தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆபிரகாம் போன்ற தேவனோடு நடக்கிறவர்கள்.
ட்ரீம்ஸ் என்பது தூங்குற எல்லாருக்கும் வரும். சில தூங்காதவங்களுக்கும் வரும். அது ரெண்டுத்துக்கு நடுவில் வரும். ஆண்டவர் ட்ரீம்ஸோடு தீர்க்கதரிசிகளோடு பேசுறார். அது ஐ எம் நாட் டினைங். அதுக்கான சொல்யூஷனை, அதுக்கான வெளிப்பாடை, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார். ஆனால் ஜென்ரலாக வர ட்ரீம்ஸ் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்கும் வரும். ஆகவே எனக்கு ட்ரீம் வந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சுன்னா நீ மனுஷனாக இருந்தால் ட்ரீம் வரும், மிருகமாக இருந்தால் வராது. பட் அதுக்கான கரெக்ட் மீனிங் நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு அது இல்லாதனால தான் யாராவது ஒருத்தரை கேட்கறது, அவங்க மனசில் இருக்கிறது, அந்த டைமில் என்ன அவங்க கோத்ரூ பண்ணுறாங்களோ அதுதான் ஆன்சர்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சோ, இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, இப்படி தான் நான் இந்த காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன், இப்படி தான் நான் யோசிச்சேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் டாக்டருக்கு படிக்கல, ஆகவே நீ கண்டிப்பா ஒரு வெட்டினரி டாக்டராவது ஆகணும். பார்த்துருக்கீங்களா? சொல்றதை பார்த்துருக்கீங்களா? ஆக மொத்தம் ஒரு ஊசியை போடணும். கையில் ஒரு ஊசியை வாங்கி கொடுத்து போடுறான்னா போட்டு போறவங்க, அவங்களுக்கும் அந்த லைனுக்கும் சம்மந்தமே இருக்கா. இவங்க வாழாத பார்ட்டை தூக்கி பிள்ளைய பிடிச்சி திணிச்சு அனுப்பு. நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன், நீ அட்லீஸ்ட் ஒரு ஆப்பிரிக்காவிலேயாவது செட்டில் ஆகும், பிடிச்சி தள்ளி அனுப்பி விடுற. பவுல் சம்மதிக்கவில்லை. பவுல் அதற்கு சம்மதிக்கவில்லை. Because he surrendered his life to be in the will of God, to be in the center of God's will. நிறைய பேர் யோசிக்கிறோம், காட்ஸ் வில் நம்முடைய விருப்பத்துக்கு விரோதமா இருக்குமா? 99%. ஆனா அந்த will of the Lord தான் will be established. The counsel of the Lord will remain forever and forever. It will never change. ஸோ சில வேளையில் நம்மளை தாண்டி சில சிச்சுவேஷன்ஸ் போகும்போது நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர்கிட்ட முழுசா சரண்டர் பண்ணிட்டு வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்கணும், அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும். சும்மா அப்படியே போகுதுன்றது அப்படிலாம் போகாது. You have to pray earnestly and surrender your life to the will of God. அதன் பின்பு என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று இருந்தேன். ஒரு வசனம் இருக்கிற வசனம், கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று இருந்தோம். அவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில பாஸ் ஆகட்டும். நம்பர் 2, அதுக்கு முன்னாடி ஒரு சரணத்தை பாடிடலாமா? சித்தம் போல் என்னை என்றும். எத்தனை பேர் இந்த வேலையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார்? அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா உங்கள் லைஃப்பை? இனி ரொம்ப இதோ படிச்சிட்டோம், பாஸ் பண்ணிட்டோம், அதுவே ஒரு மிரக்கல், அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல். எதுனா நான் எழுதின எக்ஸாமில் பாஸ் பண்ணது, டிகிரியை வாங்கினது, அதுக்கு பெரிய மிரக்கல் அப்படின்னு சந்தோஷப்பட்டு முடிச்சிடார். ஐயோ எனக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கான். நான் ஒரு நாள் நினச்சிருக்கேன் எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு சொல்லி. எனக்கு வேலை கொடுத்துருக்கான், நல்ல வேலையில் இருக்கேன், சாட்டிஸ்ஃபை ஆகி முடிச்சிடாதீங்க. இதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படி காலை வச்சிருக்கிறீங்க. இதுக்கு மேலே தான் உங்கள் லைஃபே இருக்குது. இதுக்கு மேலே தான் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் லைஃப்பில் எவ்வளோ காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சில பேர் வாழ்க்கை தொடங்கும் போதே வாழ்க்கை முடிஞ்சிடும். வாழ்க்கை தொடங்குவார்கள், வாழ்க்கை முடிஞ்சிடும். சில மாதங்கள்ல முடியும், சில வருடங்கள்லயே வாழ்க்கை முடிஞ்சிடும். You have to pray more. சில பேர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க பிள்ளைங்களோட, சடனா அவங்களுடைய வைஃப் முடிஞ்சிடும். கரெக்ட் தானே? அவனுடைய வாழ்க்கையை வாழாமலே போயிடுவான்.
குடும்பத்தை விட்டே போயிடுவாங்க, உலகத்தை விட்டே போயிடுவாங்க. So don't be satisfied with what you have. அதன் பின்பு சில பேர் பிள்ளைங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க லைஃப்ல எவ்வளவு போராட்டங்கள், வாழ்க்கையை முடிச்சு தேவை சமூகத்து போய் நிற்கிற வரைக்கும் பேட்டில்ஸ் தான், ஸ்ட்ரகிள்ஸ் தான், ஹார்ட்ஷிப்ஸ் தான், ட்ரையல்ஸ் தான். உலகம் அப்படி இருக்கு, உலகத்துல வர வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. You have to pray more. But ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விருப்பத்துக்கு தங்க வாழ்க்கையை முழுவதுமாக யார் பண்ணிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்பவுமே தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறார். கையில் வாழ்க்கையை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும். கையில உயர்த்தி இருக்கிற இடத்துல சித்தம் போ பரனே நீர் நடத்தும் சித்தம் போல் என்ன என்றும் உயர் பாடும்போது எல்லாரும் கைகளை உயர்த்தி வாழ்க்கை முழுவதும் அவருடைய கையில் உயர் மட்டும் பாடட்டும். மற்றவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வேலை உங்களுக்கான வேலை. அப்பா உண்மையா எத்தனை பேர் 100% சரண்டர் பண்றீங்களா? வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவர்கள் அருகில் வந்து உங்கள் பிரேயர்ஸை எழுதி கொள்வார். சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீ நடத்தும் சித்தம் போல் என்ன என்றும் தற்பரனே நீ நடத்தும். ஓ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே எனது இயேசுவே. வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தோணித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தோணித்திடட்டும். வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடவே, வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தோணித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தோணித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தோணித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும்
எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோட பேசணும்னு விரும்புறேன்? கைகளை உயர்த்தி வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். சித்தத்தை எனக்கு காட்டும் சுவாமி, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு காட்டும் சுவாமி. சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும்படி இருதயத்தை சித்தத்துக்கு ஏற்றாறு போல மாற்றும் சுவாமி. சித்தத்துக்கு ஏற்றாறு போல என் மனசை மாற்றும் சுவாமி. சித்தத்தை ஏற்றுக்கொள்ள என் மனசை பக்குவப்படுத்தும் சுவாமி. என் மனசு உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமா யோசிக்கிறது, என் விருப்பங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமா யோசிக்கிறது, என்னுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமா யோசிக்கிறது, என் எண்ணங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமா யோசிக்கிறது. ஆவியானவரே, உங்களுடைய சித்தத்தை சொல்லி அதை கேட்டால் போன இருதயத்தை மாற்றும். ஓ வழிதுவே என்று சொல்லும் இனிய. சில பேர் விடாமல் உன்னை பிடிச்சு ஜோம் பண்ணிருப்பான், விடாம பிடிச்சு கொண்டிருப்பான். இதுக்கு இத்தனை காலை தான் சொல்லி, இதுதான் எனக்கு முயலை பிடிச்சிருக்கிறத போல காதை பிடிச்சு அனுப்பாம பிடிச்சு வச்சிருப்பான். Let it go, let it leave you, let it pass by you, let it be removed from your hands. இந்த படிப்பு தான் நான் படிப்பேன், இந்த இடத்துல தான் வீட்டை கட்டுவேன், இந்த வேலை தான் எனக்கு வேணும், இப்படி தான் சொஞ்சா செய்வேன், வாழ்ந்தா இப்படி தான் வாழுவேன். புட்டிச்சு கொண்டிருக்கிறது, விடாமல் பிடித்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் எல்லா விதமான ஈகோவை, ஆட்டிடியூட, உன்னுடைய விருப்பத்தை let it go, leave it, let go of your hands. அதை விடும் பொழுது, அதை விட்டும் பொழுது தேவனுடைய சித்தம் உனக்கு வாழ்க்கையில வெளிப்படும். தேவனுடைய திட்டங்கள் உருவாக ஆரம்பிக்கும், தேவனுடைய வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கும், தேவ திட்டங்கள் தரிசனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். Thank you Jesus. ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் நான் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன், தரிசனத்தில் அவனோடு கூட பேசுவேன், முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுவேன். எப்பொழுது தெரியுமா? அவைகளை விட்டு விடும் பொழுது தேவனுடைய சத்தம் உனக்குள் உண்டாகுகிறது, தேவனுடைய வார்த்தை உனக்கு உண்டாகிறது. உனக்கு வேண்டியதை தேவன் நேரிட பண்ணுவா. ஈசாக்கை பிடித்து கொண்டிருந்த வரைக்கும், ஈசாக்கை தன் இருதயத்தில் ஆபிரகாம் பிடித்து கொண்டிருந்த வரைக்கும் அவனுக்கு வைக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு வெளிப்படவில்லை, தன் கிடாரி வெளிப்படவில்லை, பலி செலுத்த வர வேண்டிய காரியம் அவனுக்கு நேரிடவில்லை. என்னைக்கு பலிபீடத்தில் ஈசாக்கை விட்டாரோ, என்னைக்கு பலிபீடத்தில் ஈசாக்கை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தாரோ, பலி செலுத்தப்பட்டுச்சோ இல்லையோ அவன் இருதயத்தை விட்டு ஈசாக்கு போனான். ஓ ஆபிரகாம் இருதயத்தை விட்டு ஈசாக்கு பலிபீடத்துக்கு போன பொழுது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தரால் நேரிட பண்ணின காரியம் அவனுக்கு முன்பதாக வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியத்தை இங்க இருக்கிற பிள்ளைகள் பிடித்து கொண்டிருக்கு. ஓ இந்த காரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி, படிப்பு தான் வேணும்னு சொல்லி, இந்த காரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி பிடித்து கொண்டு, ஓ வண்டர்ஃபுல் மாஸ்டர், இன்னைக்கு அதை விட்டு விடு, இன்னைக்கு விட்டு விடு. ஓ ராமா ராமா தாராமா, முந்தினை உள்ள யோசிக்காது, பூர்வமானதை சிந்திக்காது. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். சித்தம் போல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? இப்போ தற்பரனே நீ நடத்தும் சித்தம் போல் என்ன என்றும், தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே எனது இயேசுவே. இயேசுவே எனது இயேசுவே, 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 எனது இயேசுவே,
இன்று இதை பிரசங்கிக்கிறோம்னா எத்தனையோ காரியங்களை நாங்கள் விட்டு தான் வந்து இங்கே பிரசங்கிக்கிறோம். எத்தனையோ எங்களுடைய டிசையர்ஸை சிறு வயதிலிருந்து எத்தனையோ காரியங்களை பலிபிடத்தில் வைத்த பிறகு, கீழ்ப்படிந்த பிறகு, ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு ஒபே பண்ண கடினமாக இருந்தாலும் அதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையினால இங்கே இருக்கிறபடினாலே அதை நான் பகிரங்கமாக நான் பிரசங்கிக்கிறேன். It is not easy, but the Lord will help us. Number 2, லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். Father, if you are willing. யார் சொல்றது? The Lamb of God, the Word of God, the Creator of the universe, the Messiah of the world, Jesus of Nazareth. அவர் இந்த உலகத்துக்கு வந்த பர்பஸே ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பணும். இதுக்கு தான் அவர் வந்ததே. உலகத்துக்கு வந்த நோக்கமே அதுதான். பல நோக்கங்கள் இருக்கலாம், ஃபர்ஸ்டே அதுதான். அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தத்தின் மூலமா அவ்வளோ ஜனங்களுடைய மீட்பும் இருக்கிறது. ஒரு ரிடீமரா தான் அந்த உலகத்துக்கு வந்தார். அதை விட அவர் எப்போ ஒரு மரிச்சு பூமிக்குள்ள இறங்குவாருன்னு சொல்லி பூமிக்குள்ள ஒரு கூட்டம் காத்திருக்கு. யோசிச்சு பாருங்க. சிறையில் இருக்கிறார். எப்படா ஏசுவாமி வளருவாருன்னு காத்திருப்பான். இப்பதான் பெத்லகேம்ல பிறந்திருக்காரு. ஐயோ, ஒரு வளர்ந்து சுற்றி தெரிந்து ஊழியம் செய்த பின்பு அவர் மரித்து அவர் ரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட்டு அவர் பூமிக்குள்ள இறங்கி, அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. The Lamb of God will redeem you. They were waiting in darkness. They were waiting for the light to come and deliver them. Darknessல, prisonல they were waiting. எப்போ வருவாரு? But the trialsல, அந்த frustration, அந்த time of darknessல இயேசுவை ஜெபிக்கிறார். Father, if you are willing, remove this cup from me. Nevertheless, not my will, but yours be done. But yours be done. So trusting in God's will requires surrender. You have to surrender yourself to the will of God. First நான் சொன்னேன், God's will often differs from our desires. It will be different from our desires. Number 2, it requires surrender. அப்பனா ஆண்டவர் இந்த கப்பு விலகணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமான்னு பார்க்கிறார். But not my will, but your will. அப்படி ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் Father's will was established in the life of Jesus. எல்லாருக்குமே ஒரு கெத்செமனே போராட்டம் இருக்கும் தானே. எல்லார் லைஃபுமே ஒரு வார்ஃபேர் இருக்கும். காட்ஸ் வில் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு போராட்டம் இருக்கும். பயங்கர ஒரு போராட்டம் இருக்கும். திரும்பி பார்த்திருப்பார் யோவானை, திரும்பி பார்த்திருப்பார் மரியாளை, திரும்பி பார்த்திருப்பார் மார்த்தாளை, திரும்பி பார்த்திருப்பார் அங்கிருந்த அன்பான சீஷர்களை.
அப்படிதானே ஜெபிச்சார். எக்ஸாம்பிள் ஜெபிச்சார், ஐயோ நான் போகும்பொழுது இவங்கெல்லாம் சிதறடிக்கப்படுவாங்கப்பா. பேதுரு மறுதலிச்சு ஓடுவாருப்பா. யூதாசனை காட்டி கொடுக்க வருவாருப்பா. ஒருவேளை அந்த நேரத்தில் கப்பு அவரை விட்டு ரிமூவ் ஆயிருந்துச்சுன்னா யூதாஸ் அவரை காட்டி கொடுத்துருக்க மாட்டார். பேதுரு அவரை மறுதலிச்சிருக்க மாட்டார். கரெக்டா இல்லையா? அன்பான சீஷனை இழந்திருக்க மாட்டார். சுற்றி இருக்க ஒன்றத்தையும் அவர் இழந்திருக்க மாட்டார். எல்லாத்தையுமே இழக்கணும், எல்லாத்தையுமே இழக்கணும். அன்பானதை இழக்கணும், அன்பானவர்களை இழக்கணும். எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்படுவாங்க. சீஷர்கள் ஓடி திரிவார். ஜெபம் பண்றார், எல்லாருக்காக வேண்டிக் கொள்றார். பேதுரு மறுதலிப்பான்னு தெரிஞ்சும் அவன் மேல இருந்த அன்பினால் அவனுக்காக வேண்டிக் கொள்றார். பேதுருவே, சாத்தான் உன்னை புடமிட வேண்டிக் கொண்டான், நான் அதுக்கு முன்னாடி பிதாவை வேண்டிக் கொண்டேன். Paul and his friends, they surrendered to the will of God. அவங்களுக்கு பால் அனுப்புறதுக்கு சித்தமே இல்லை. Paul the apostle was mightily used by God. அந்த உலகத்துல இருக்கணும்னு தான் அவங்களுக்கு விருப்பம். But that was not the will of God. But Paul and his friends ultimately surrendered to God's plan. பால் சொல்றான், அடிக்கப்படுறதுக்கு மட்டும் இல்லப்பா, மறிக்க கூட நான் ரெடியா இருக்கேன். நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு வாழ்றதை விட தேவனுடைய சித்தத்துல நான் மறிப்பது நலமாயிருக்கும். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துறதை விட நான் வாழாமல் இருந்தாலே நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தாமல் இருந்தால் நலமாயிருக்கும். தேவனுடைய சித்தத்தை விட்டு நான் ஒரு படிப்பை எடுக்கிறதை விட, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு வீட்டை கட்டுவதை விட, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு ஊழியத்தில் இருப்பதை விட, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு சபையை நிறுவுவதை விட, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு பெரிய பிசினஸை உருவாக்குவதை விட அது இல்லாமல் இருப்பது எனக்கு நலமாயிருக்கும். தேவனை தூஷித்து நான் ஜீவனை விடுவதை விட துன்பத்தையும் போராட்டங்களையும் சரீரம் முழுவதையும் பாடுகளையும் சுமப்பது எனக்கு நலமா இருக்கும் என்று யோபு பக்தன் சொன்னார். தேவனை தூஷிச்சிருந்தா 10 நிமிஷம் ஜீவன் போயிருக்கும். சாத்தானுக்கு வேண்டியதெல்லாம் யோபுவினுடைய சோல். ஆகவேதான் புட்டமிடுறான். ஏன்னா பெரிய ஒரு டார்கெட் கிடைச்சிரும்ல. The demons will be awarded and rewarded in hell. தெரியுமா? ஒவ்வொரு கேடர்ல இருக்கவங்கள விழத்தள்ளி அவங்க ஒன்னும் இல்லாம போனாங்கன்னா the demons on assignment இருக்கும்ல, இந்த உலகத்திலிருந்து நரகத்திலிருந்து அனுப்பப்பட்டு இருக்கும்ல, they will be awarded and rewarded in hell. அவங்களுக்கு இன்னும் அதிக கேடர் பவர்ஸை கொடுத்து அவங்களாம் பயங்கரமா ஹானர் பண்ணப்படுவாங்க. யோபு சொல்றார், தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? A life of total surrender. Number 3, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Indeed, all who desires to live a godly life in Christ Jesus will be persecuted. Will be persecuted. So persecutions already started then. மணிப்பூர்ல கிறிஸ்டியன்ஸை பார்த்தோம், எவ்வளோ persecution. கிறிஸ்டியன்ஸ் தான் the community வந்து mostly 90% of people were Christians. இப்ப
இப்போ அப்படியே அது மூவ் ஆயிட்டே வருது. மெயின் சிட்டிஸ்ல கூட இப்போ வருது. Christians will be targeted. This is a time of martyrdom. The days of martyrs have already begun. The days of persecutions have already begun. அந்த persecutions உங்க வீட்டில இருந்தும் ஆரம்பிக்கலாம், உங்க நாட்டில இருந்தும் ஆரம்பிக்கலாம், நீங்க போற தேசத்துல ஆரம்பிக்கலாம். The time of persecutions. உங்களுடைய ஃபெய்த்தை மட்டும் டினை பண்ண, சொத்துக்காக, சொகத்துக்காக, லக்ஸரியஸ் லைஃபுக்காக கர்த்தரை மட்டும் டினை பண்ணிடாது. உலகத்தில் ஐயோ இவ்வளோ எனக்கு நெருக்கமாக இருக்கு, செத்துட்டேன்னா எல்லாமே நல்லா இருக்கும். டிசப்டிவ் வேர்ட்ஸ் ஆஃப் சேட்டன். சர்பன்ட்டுடைய வேர்ட்ஸ் அதுதான். சர்பன்ட்டுடைய வேர்ட்ஸ் ஆஃப் டிசப்ஷன் அதுதான். இங்கதான் பயங்கர பர்ஷன், இங்கதான் பயங்கர சஃபரிங். கண்ணை மூட்டுனா என்ன தெரிய போகுதுன்னு உன்னை கன்வின்ஸ் பண்ற சாத்தானுடைய சத்தத்துக்கு சரி சரிங்க. நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால், விக்கிரகா சொல்லுது, விக்கிரகம் சொல்லுது, அந்த பிசாசு யார் வேணா இருக்கலாம். நீ கத்தரை விட்டுட்டு ஏசப்பா விட்டுட்டு நீ இந்த காரியங்களுக்கு நீ சம்மதிச்சா உனக்கு அவ்வளோ சொத்தம் உனக்கு கிடைக்கும். நீ போற வீட்டில் பத்தினா இதெல்லாம் உனக்கு அமையும், கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன சேலரி கேட்குற? 10 lakhs பேக்கேஜா கேட்குற? 1 crore பேக்கேஜ் உனக்கு தரேன். இயருக்கு 5 lakhs பேக்கேஜ் கேட்குற? 1 monthக்கு உனக்கு 5 lakhs பேக்கேஜ் தரேன். ஈன்னு நம்ம ஆளுங்க சிரிச்சுன்னு சார் ஆஃபர் பண்ணுவான் பாருங்க. ஆஃபர் காட்ஸ் வில் இருக்கும்போது தான் அதுக்கு ஆப்போசிட்டாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான். ஏலத்தில் ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏறும் பேக்கேஜ் ஏறினே. ஏன் தெரியும் பிசாசு வந்து அந்த இடத்துல ஏசுவாமிட்ட சொன்னா, அப்போ demon was the ruler of the world. ஏன்னா அந்த பவர், அத்தாரிட்டி, அந்த டொமினியனை God gave to, the Lord Almighty gave to Adam. Gave to Adam and Madam. அவங்க disobey பண்ண உடனே அந்த பவர் went to serpent. Serpentனா demon in the form of serpent. Serpent வந்து devil கிடையாது. Satan serpent குள்ள போயிடுச்சு. serpent குள்ள போயிடுச்சு. வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளியரா அது வந்து காலி பண்ணிடுச்சு. சாத்தான் நமக்கு ஆஃபர் பண்ணுவான், எல்லாம் உனக்கு ஈஸியா கிடைச்சிடும். You need not strain. You need not strain. ஏன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா, எல்லாரும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேலை கிடைச்சிருக்கு, இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வேலையை விட்டு இன்னொரு ஜாப் போகிறீங்க, இல்லை உங்கள் அடுத்தது உங்கள் ஃப்யூச்சர் லைஃப்கான ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. Don't deny Christ. ஒரு நாளும் பெற்ற ரட்சிப்பை வீண் என்று நினைச்சார். Jesus is one among many gods நினைச்சார். இதுக்குள்ள persecutions இருக்கு, அதனால நான் blessing குள்ள போறேன். The deception of Satan, enticing words of Satan. Pray வாயிடாதீங்க. God's will may involve suffering for His glory. கூட சாத்தானுக்கு ஏஜென்ட்ஸா இருப்பாங்க, வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கடவுள் சித்தம் என்ன உனக்கு இப்படியா இருக்கும்? கடவுள் சித்தம் தேவர்ல போல உன்னை மாத்திரும்.
கடவுள் என்ன உன்னை சொன்னாரு? என் சாயலாகவும் என் ரூபத்தின்படி தானே உன்னை சிருஷ்டித்தன்னு சொன்னாரு. அப்போ நீ அந்த அந்த பழத்தை சாப்பிட்டீன்னா நீ கடவுள் மாதிரியே மாறிடுவ. சாத்தான் அப்படித்தானே கன்வின்ஸ் பண்ணுச்சு. அப்படிதான் கன்வின்ஸ் பண்ணுவோம் சாத்தான். அந்த சாத்தான் யார் வேணா இருக்கலாம். உன் வீட்லயும் இருக்கலாம், உன் நாட்டிலையும் இருக்கலாம், உன் காட்டிலையும் இருக்கலாம். CART ஆட் டு கார்ட்லையும் இருக்கலாம். ஆர்டிகல்ஸ் மாத்திரம் கார்ட்ல இல்லை, மைண்ட்லயும் கார்ட்ல இருக்கும். நான் சொல்ற கார்ட் உங்களுக்கு புரியுது தானே? Number 4, Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to His purpose. Obedience to God's will leads to greater blessings. நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய வில்லுக்கு நம்ம 100% சம்மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம 100% தேவனை நேசிக்கிறோம்னு அர்த்தம். என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, ஆவியானவர் நம்ம மனசுல திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கும்போது, என்னைக்கு நம்ம அதுக்கு 100% சம்மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாய் என்று அர்த்தம். புரிஞ்சிருச்சா நான் சொன்னது? Obedience to God's will leads to greater blessings. சாதாரண blessingsலாம் கிடையாது, நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமா. அப்பா கொஞ்சம் மீன் தான்ப்பா கேட்டேன், அந்த நாளுக்கு ஓட்டணும், கொஞ்சம் விற்கணும், நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், கொஞ்சம் எப்பவுமே வர மாதிரி மீனும் இல்லை, அது கூட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் கேட்டேன். Obedience to the voice of God. இப்போ போடுப்பா. என்ன யோசனையில் போட்டார்லாம் தெரியாது. அந்த மீன்கள்லாம் ஐயோ கிரியேட்டரை ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து நாங்கள் வரோன்னு சொல்லி ஓடி வந்து இந்த மீன்கள், நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கடைசியாக அவரை பார்த்துட்டு நாங்கள் வலையில மாற்றோம், மீன் ஓடி வந்துச்சு. சொல்லுங்க கையை உயர்த்தி. நீ தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும்போது கீழ்ப்படிதல் உள்ள அத்தனையும், கீழ்ப்படுகிற அத்தனை மக்களும், கீழ்ப்படுகிற உனக்குரியது தானாக உன் வலையில வந்து அகப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். தானாக, கீழ்ப்படியாத மீன்கள் அல்ல, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அத்தனை மீன்களும், அத்தனை மீன்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரிக்கவும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, நாங்க கட்டப்படுறதுக்கு மட்டும் இல்ல, நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். மீன்கள் சொல்லியிருக்கோம், நாங்க குழம்புக்கு மட்டும் இல்ல, நாங்க டீப் ஃப்ரைக்கும் ரெடியா இருக்கோம், நாங்க ஃபிஷ் ஃபிங்கருக்கும் ரெடியா இருக்கிறோம். கடைசியா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, அவரை நாங்க பார்த்துட்டு செத்துறோம். மீன்ல வலையில மாட்டின மீனுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். மீன்கள் சொல்லும், என் இயேசு சுவாமியும் என்னை படைச்ச கர்த்தர் எங்களுக்கு வான்னு கட்டளை கொடுத்தார், நாங்க அப்படியே தாவுனோமா, அந்த வலைக்குள்ள விழுந்தோமா, அவரை பார்த்தோமா, போயிட்டோம். ஸ்டீஃபன் எட்டி பாப்பார், என்ன மாதிரியே சொல்லுது சாட்சி. பாலுடைய obedience அவர் மாட்டியரா மாத்துறதுக்கு மட்டும் இல்ல, it created opportunities to preach the gospel of Jesus. It opened the doors in the city. So ஒருத்தருடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. பால் அந்த இடத்துல கீழ்ப்படியாம இருந்திருந்தா, ஒருவேளை ஆண்டவர் ஓகே இவங்க எல்லாம் கேட்கறாங்கப்பா, இங்க இருக்கிறவங்க அன்பான ஜனங்கள்லாம் ரொம்ப கேட்கறாங்கப்பா, ஜெபிக்கிறாங்கப்பா,
ஐயோ ஏன் நீங்க இங்க இருந்து போறீங்க, இங்கே இருங்கன்னு என்ன கன்வின்ஸ் பண்றாங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சரி ஓகே அப்படின்னாரா என்ன நடந்திருக்கும்? அங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் தெரிஞ்சிருக்கும். When Paul the apostle paid, surrendered to be in the will of God, it opened new doors, it opened opportunities, it created opportunities for the gospel to be preached in the city. புது வாசல்கள் doors திறந்துச்சு. எந்த லெவலுக்கு திறந்துச்சுன்னா ரூலர்ஸ்க்கு, அந்த இடத்துல ஆண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு, கிங்ஸ்க்கு, ரூலர்ஸ்க்கு அந்த இடத்துல போகும்போது காஸ்பலை சொல்லவே ஆண்டவர் பவுலை பயன்படுத்துறார். அந்த இடத்துல இருந்து தான் நியூ டெஸ்டமெண்ட்டே எழுதுறாரு அவர். நியூ டெஸ்டமெண்ட் லெட்டர்ஸே அங்கிருந்து தான் எழுதப்படுது. இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் எங்கேருந்து எழுதப்பட்டுச்சு? நியூ சிட்டிக்குள்ள போன இடத்துல தான் நிறைய நிருபங்கள் அங்கிருந்து தான் எழுதுறாங்க. உன் வாழ்க்கையே ஒரு நிருபமா மாறிடும். நீ நிருபங்களை எழுதுறது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையே நிருபமாயிடும். நீங்க புக்ஸை எழுதுறவங்க மட்டும் இல்ல, உங்க லைஃபே ஒரு ஓப்பன் புக்கா இருக்கும் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ரபாலா ஷக்கலா. நம்பர் 5, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அடிக்கடி நம்ம படிக்கிற வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். Do not be anxious about anything, but in everything by prayer and supplication. டிப்ரெஷனுக்கான மெடிசன் என்ன தெரியுமா? இதுதான். Do not be anxious about anything. டிப்ரெஷனுடைய ஃபர்ஸ்ட் அது சிம்டம்ஸே ஆங்ஸைட்டி தான். சின்ன காரியத்தை பெருசா காமிக்கும். சின்ன எறும்ப யானையா காமிக்கும். அதுதான் டிப்ரெஷன். சின்ன விஷயத்த மேக்னிஃபைங் லென்ஸ்ல பெருசா காமிக்கும். Do not be anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving. தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஆவி இறங்கி கடந்து போயிட்டே இருக்கும். Let your request be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and your minds in Christ Jesus. எப்போ எழுதுறாரு பாருங்க. அந்த நாட்களில் டிப்ரெஷன் இருந்துச்சுன்னு தெரியல, இருந்திருக்கும். இந்த டிப்ரெஷன் இருந்தனால தான் யூதாஸ் போய் ஆண்டு கொண்டு சேர்த்தான். இந்த டிப்ரெஷன் இருந்தனால தான் ஜூடாஸ் committed suicide. Haunting thoughts, negative thoughts, நெகட்டிவான தாட்ஸை கொண்டு வந்து ரஷ் பண்ணும். இயேசு வண்டிக்கு கொண்டு வராம சாவ விரும்ப வச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன் சொல்லுங்க? ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி. ஒரு தேவ மனுஷன் தேவன் ஆவிக்குள்ளாக்கி நரகத்துக்கு கொண்டு போனான். அவர் தீர்க்கதரிசி. அவர் நரகத்துல போய் பார்க்கும்போது ஒரு ஆத்மா ஒரு கிருட்டு அறையில இங்கேயும் அங்கேயும் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் நடந்து திரிஞ்சு ஓடிட்டே இருக்கான். ஆவியானவர் அந்த ஆவிக்குள்ளாக்கப்பட்ட நபரை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தின போது உற்று பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னான், இதுதான் யூதாஸ். அவன் என்ன சொல்றான்னு கேளுன்னு சொன்னான். அவனை உத்து பார்க்கும் பொழுது அவன் சொல்ற வார்த்தை, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. நரகத்துடைய மிக கொடூரமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம பூமியில இருக்கும்போது ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. ஒரு கால் தான் இருக்கு, ஒரு கால் இல்ல. சரீரத்துல ஏதோ ஒரு அவயங்கள் செத்து போயிருக்கு உலகத்துல இல்லைன்னா, பரலோகத்துல போகும்போது 2 காலுமே இருக்கும், 2 கண்ணுமே. எதெல்லாம் இல்லையோ, nothing is imperfect in heaven.
ஹெவனுக்குள்ள என்டர் ஆகும்போது எவ்ரிதிங் will be made perfect by the Lord Jesus. நரகத்துல நம்ம எப்படி மரிக்கிறோமோ அதே போலதான் நரகத்துல இருப்போம். If you are blind, you will be blind in hell. If you are deaf, you will be deaf in hell. If you died of cancer, you will have 100 times the suffering of cancer in hell. You would have died of depression, there will be 100 times more anxiety and depression. 100ன்றது என்னுடைய லெவல்ல சொல்றேன், அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கொடூரமா இங்க இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். சாஸ் எவ்வளவு தந்திரவாதி தெரியுமா? டிசப்ஷன். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்கலாம். That is the enticing deception of Satan. Don't fall as a prey. ஐயோ உன் பேரை கெடுத்துட்டாங்களே, ஐயோ நீ நான் கடன்ல அப்படியே சிக்கினா உன் குடும்பமே எல்லாரும் பேசிட்டோம், கடன்ல அழிஞ்சு போறதுனால குடும்பமாய் தற்கொலை செய்துன்னா அவமானம் தாங்க முடியவில்லை. ஏன் செத்த ஒன்று அவமானம் போயிடுமா? காலத்துக்கு அவமானம் இருக்கும். கடனை வாங்கி தொலைஞ்சா கடன்லயே அந்த குடும்பம் செத்து போச்சு. காலாகாலமா பூமியிலயும் இருக்கும். நரகத்துக்கு போகும்போது என்னால் அந்த இடத்துல கொடுமை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் பேரை கெடுத்துட்டான், ஐயோ அவன் என் குடும்பத்தினுடைய, இவன் யாருக்கு எடுக்கிறதுக்கு, இவன் யாருக்கு எடுக்கிறதுக்கு? கெடுத்துக்கோ. போய் உடனே அவங்க தற்கொலை செய்து உடனே அவங்க பேரை எடுத்துக்கோ. With prayer and supplication. இன்னைக்கு இனிமேல் யாராவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர் நீ வர காலத்துல தான் நீங்க பார்ப்பீங்க. Tell them, do not be anxious about anything, but trust in the Lord Jesus. Jesus will deliver you. Jesus will heal you. Lord Jesus is the solution for all your problems. சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே அந்த வார்த்தை போய் அவளை விடுதலை செய்யும். உங்களை கர்த்தர் ஒரு ஏஞ்சலா பயன்படுத்துவார், உங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துவார், உங்களை ஒரு அவர் யூஸ் பண்ற ஒரு வெப்பனா உங்களை பயன்படுத்துவார். ஹalleluya. Jesus is the solution for all your problems, for all the problems of the world, for all the problems of the humanity. ட்ரம்ப் சொல்யூஷன் இல்ல, நெத்தன்யாஹு சொல்யூஷன் இல்ல, யாருமே சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஜீசஸ், லார்ட் ஜீசஸ், அவர் மட்டும் தான் சொல்யூஷனை கொடுக்க முடியும். அவர் மட்டும்தான் சொல்யூஷனை கொடுக்க முடியும். Paul's friends finally said, let the will of the Lord be done. தேவனுடைய சித்தம் ஆக கடவுது என்று அவங்க சொன்னபோது அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு சமாதானம் முடிஞ்சு. எப்போ நம்ம அவருடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லி அவர் கையில விடுறோமோ வரைக்கும் இருந்த அந்த குழப்பம், பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், உன் மண்டைய பிடிச்சிருந்த அந்த வண்டு, உன் கொண்டைய பிடிச்சிருந்த அந்த சாத்தான் உன்னை விட்டு விலகுவான். அது வரைக்கும் எல்லா பிளட் ப்ரெஷரும் அங்கதான் மண்டைக்கு ஏறும். உலகத்தில் இருக்க எல்லா கோபமும் அங்கதான் வரும், எல்லா எரிச்சல் அங்கதான், வெறுப்பு எல்லாம் சாத்தான் கொடுக்கறது, ஒண்ணு கூட ஆண்டவர் கொடுக்கறதா இருக்காது. நீ என்னைக்கு அதை லெட் கோ பண்றியோ, போன்றியோ, அப்ப உனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும், அப்ப உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். They found peace when they finally said, let the will of the Lord be done. Finally, our 3 points நான் மனசுல யோசிச்சேன். Submitting to God's will can be difficult, but it is always the best path. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. It is difficult, but it is always the best. Always be in the perfect will of God.
Always be in the best path of God. Number 2, like Paul, we must trust God's plan is greater than our fears. நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் தானே, அவர் சித்தம் இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு ஃபியர் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் என்னும் போது ஒரு தைரியம் இருக்கும். அது இல்லைன்னும் போது ஒரு ஃபியர் நமக்குள்ள இருக்கும். Number 3, when you are in the perfect will of God or in the center of God's will, even when we face hardships, even when you go through the path of trials or frustrations, you will have a confidence that God's purpose will prevail in my life. God's will உன் வாழ்க்கையை அம்மைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, even if you go through a path of hardship and trials, you will have confidence. You will have that boldness that God's purpose will prevail in my life. May all we have the faith to say. May we all have the faith to say, let the will of the Lord be done. கையை வைத்து எல்லாம் சொல்லலாமா? Let the will of the Lord be done.